ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோகு சிக்மன் ஃபைட் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். அந்த ட்ராகன் ஃபைனல் ட்ராகன் அங்கே முன்னாடி இருந்ததுக்கு எவ்வளவோ அப்கிரேட் ஆகிருப்பேன். என்னடா நானும் டைமண்ட் தான் வச்சுருக்கேன், டைமண்டை பார்த்து சொல்லுவீங்க, அதை பார்த்து சொல்லாதீங்க. இது நம்ம போன சீரியஸில் வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள், விக்ஸ் ஃபுல் பவரு, ட்ராகனு, மிக்காபோ, எத்தனை பேர் இருக்காங்க நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட்டு வாங்க போகிற கேரக்டர் இருந்தால் இதுதான், இந்த மான்ஸ்டர் தான். இந்த மான்ஸ்டர் எவ்வளோ பெருசாக இருக்கும், கையெல்லாம் அத்தாந்தண்டிக்கு இருக்கும். இங்கே என்ன மாதிரி அந்த மான்ஸ்டருக்கு அந்த கொம்பு மட்டும்தான் அடையாளமாக இருக்குது, வேறு எதுவுமே அடையாளமாக இல்லை. இப்போ வந்து நான் ஸ்டோரி மோடில் இந்த ட்ராகன் வச்சு ப்ளே பண்ணேன்னா நீங்களே பாருங்கள். இருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஆரம்பிச்சாச்சு. இப்போ நான் அப்கிரேட் ஆகிட்டு பாருங்க, போட்டு போட்டு காட்டுறேன். எனக்கு ஒரு ஹெல்த்து கிடையாது, கடுப்பேற்றிக்கிட்டே இருக்கேன் பாருங்க. அவன் 4-5 காட்டி அடித்தா இவ்வளோதான் போகுது. நான் ஒரு காட்டி எதுவுமே யூஸ் பண்ணாமல் அடித்தேன், அதுக்கே இப்படி கிடையாது. இருங்க, இந்த பவரை யூஸ் பண்ணணும் பாருங்கள், முடிஞ்சிடுவேன். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை கரெக்டாக யூஸ் பண்ணுவேன். அடுத்த மேட்ச்சில் கரெக்டாக யூஸ் பண்ணுறேன். இந்த பவரை பாருங்கள், இந்த பவர் எல்லாம் அவன் பண்ணுற ரியாக்ஷனை பாருங்களேன். இருங்க, இதில் வந்து நான் அப்கிரேட் ஆகாமல் ஜெயிச்சுக்கிறேன். சரியா பாருங்க, என்னடா இவன் ஹெல்த் கம்மியாக குறையுதுன்னு பார்க்குறீங்க. இவன் தேர்டு லீடர் மாதிரி இந்த கொஞ்சம் ஹெல்த் கம்மியாக கூட போகலாம். அவன் இவன் ஜெயிச்சா ஒன்று, இவனோட ஃபார்ம் எடுத்தால் ஒரு மாதிரி பண்ணுவான். இவனோட ஃபார்ம் எடுக்கலைன்னா ஜெயிச்சா ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான், ட்ராகனாக இருந்தால் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான். அவ்வளோதான், சோல் முடியுது. இப்போ பாருங்க, பார்த்தீங்களா ரியாக்ஷனை. இப்போ அந்த மேப்புக்கு போவோம். மேப்புக்கு போய் நான் இந்த மெகாபோ வச்சு விளாண்டு காமிப்பேன். இவன் வந்து சரியான பவர். ட்ராகனும் செகண்டுன்னா இவன் தான் பவர். பாருங்க, ஃபார்ம் எடுக்கிறேன், ஃபார்ம் எடுத்தால் ட்ராகனோட என் பவர். ட்ராகன் ஃபார்ம் எடுக்கலைன்னா இவன் ஃபார்ம் எடுத்தானா பவர். ஆனால் மித்தபடி ட்ராகனும் இவனும் ஈக்குவல்னு தான் சொல்லணும். பாருங்க, என்னோட பவரை மட்டும் பார்க்கணுங்க. பாருங்க, லேசு பவரை பாருங்க, மெக்காவோ ரோபோ அப்படின்னு தான் போட்டிருக்கான். பாருங்க பவரை பாருங்க, பார்த்தீங்களா? பாருங்க, ஒரே ஒரு தாட்டி தான் கொடுத்தேன், செத்துட்டான். இப்போ எவ்வளோ பவர் பார்த்துக்கோங்க. நீங்கள் அடுத்த மேட்ச்சில் செகண்ட் பவர் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஃபார்ம் எடுத்துகிட்டு செகண்ட் பவர் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். கடுப்பேற்றுவாங்க இப்படி தான், நம்மளும் அசர தேவையில்லை. பாருங்கள், செகண்ட் பவர் விட்டு காமிக்கிறேன். செகண்ட் பவர் கூட அவ்வளோ பவர் இல்லை ஃப்ரெண்ட். இந்த நான் ஒரு தாட்டி அடித்தாலும் நீங்களா செத்துருவேன். 2 தாட்டி தொடர்ந்து அடிச்சேன்னா ஃப்ரெண்ட்ஸ் செத்துருவேன். நம்ம பவரை யூஸ் பண்ணி தேர்ந்தெடுக்கலாம். பாருங்க, அவ்வளோதான், சோழி மணி வர்றா உயிர் வாங்கிட்டேன். இனிமேல் நீ வாங்கிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு பாஸ்ன்னு நினைக்கிறேன். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ட்ராகனை கொண்டு வந்துடலாம்.
இந்த ட்ராகன் தான் பவரு. ட்ராகனோட வாலும் அந்த இந்த கேரக்டரோட வாலும் ஒரே மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன் தெரியும். இந்த கேரக்டர் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபார்ம் எடுத்துகிட்டு ரீட் பண்ணிட்டு அவ்வளோலாம் பவர் இல்லை, இதுக்கு அவ்வளோலாம் சீன் கிடையாது. ஆனால் எந்த ஒரு இந்த ட்ராகனாகவே இருக்கட்டும், இந்த தேர்டு லீடர் ஃபஸ்ட்டு லீடர் கிட்டலாம் அதோட ஸ்பெஷல் பவர் இருக்குல்ல, அது யூஸ் பண்ண வராது, அடித்தா தான் ஆகும். எதுவாக துரத்துது அவ்வளோதான், சோலி கட்டம். நீங்கள் வீடியோ ஸ்லோவில் பாருங்களேன், மாசாக இருக்கும். இப்போ வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ டைமண்ட் இருக்குது, இவ்வளோ இருக்கா இப்போ நான் வந்து இந்த மெக்காபூ வச்சு நான் சொன்னேன்ல அதை இப்போ பண்ணுறான், பண்ணி காமிக்கிறேன். அவன் அடிக்கிட்டான், அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கட்டும். அவன் எத்தனை தாட்டி அடிக்கிறான்னு பார்க்குறேன். அவன் கிட்டத்தட்ட 3 தாட்டி தொடர்ந்து அடித்தானா, இப்போ நான் 2 தாட்டி தொடர்ந்து அடித்தது, அவ்வளோதான். இருங்க, நான் அடி வாங்கல, அவன் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கட்டும். நான் சீல்டெல்லாம் போட மாட்டேன், அப்போ தெரியாமல் போட்டேன். பாருங்க அவன் எவ்வளோ அடி அடித்தான் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தாட்டி சிக்கனா போதும், கடுப்பேற்றிட்டுருக்கேன். மாசாக இருக்குது இந்த கேரக்டர் ஃப்ரெண்ட்ஸு. இந்த வீடியோவில் இந்த கேரக்டர் இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த நான் சொன்னேன்ல ஒரு மான்ஸ்டர் கொம்பு மாதிரி இருந்துச்சுல, அந்த கேரக்டரை வாங்கலாமா வேணாமா நீங்கள் அடுத்த இதில் சொல்லுங்கள். ஏன்னா அந்த கேரக்டர் தான் எனக்கு இதில் ரொம்ப 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 பிடிக்குமே, அதான் சொல்கிறேன். நான் 2 கேரக்டர் சொல்கிறேன், அதில் எந்த கேரக்டர் வாங்கினா நீங்களே சொல்லுங்கள். எது வாங்கினாலும் எனக்கு நோ ப்ராப்ளம். ஏன்னா டைமண்ட்ஸு நான் இனிமேல் சேர்த்து வச்சு ஒன்றும் பண்ண முடியல. இந்த கரியான் ஃபுல் பவர் வாங்கலாமா இல்லை இந்த பேபி வெஜிட்டா வாங்கலாமான்னு சொல்லுங்க. பேபி வெஜிட்டா வாங்க முடியாது, இந்த பேபி வெஜிட்டா டாபுரா வாங்கலாமா இல்லை கரியான் ஃபுல் பவர் வாங்கலாமா நீங்களே சொல்லுங்கள். டாபுரா இல்லாட்டி கரியான் ஃபுல் பவர் சொல்லுங்கள். இது வந்து டெய்லி ரிவார்டில் கிடைக்குமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் எடுத்தோடனே ஒரு டிப்பு ஃப்ரெண்ட்ஸ், எடுத்தோடனே நீங்கள் ட்ராகன் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கோல்டன் ஃப்ரீஸை ஸ்பின் பண்ணி வாங்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த கேரக்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அதை வச்சு விளாட்லாம். நீங்கள் ஸ்பின் பண்ணணும் ஃபஸ்ட்டு, இந்த கோல்டன் ஃப்ரீஸை வாங்கணும். அதுக்கப்புறம் டைமண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு இந்த கேரக்டர் ஹீட்டு இல்லாட்டி கரியான் ஃபுல் பவர் வேட்டி இருங்க, கரியான் ஃபுல் பவர் வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டைமண்ட் சேர்த்து வச்சு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்கண்ணா, கரியான் ஃபுல் பவர் வாங்குங்க. இது வேணாம், ஏன்னா கரியான் தான் கரெக்டாகவும் இருக்கும், ஃபுல்லாக இருக்கும். இங்கே ட்ராகனுக்கு ஈக்குவலாக இருப்பாங்க பாருங்கள். ஹெச்பி 75, ட்ராகனோட அதிகமாகவே இருக்கும். ஹெச்பி ட்ராகனோட அதிகம், ஏடிக்கே வந்து கம்மி.
80K கம்மி. ஆல்மோஸ்ட் ட்ராகனுக்கு ஈக்குவலாக வந்துட்டான். ஆனால் ட்ராகன் தான் ஜெயிக்கும். ஆனால் நீங்கள் இப்போ தான் வரீங்களா, ஸ்டோரி உள்ள கம்பெனி 1, 2 அந்த மாதிரி இருக்குங்க, கரியான் ஃபீல் பவர் வாங்கலாம். இது நல்ல கேரக்டருங்க, அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் இந்த கேரக்டர் வாங்கலாம். ஆனால் அது 800 தேவைப்படும், அதான் சொல்கிறேன். நீங்கள் ஆசையான கேரக்டர் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஃபஸ்ட்டு கரியான் ஃபீல் பவர் வாங்குங்க. ஏன்னா அதை வச்சா தான் டைமண்ட் சேர்க்க முடியும். அது இல்லை, இப்போ டச் பண்ணிகிட்டு இருக்கேன்ல, அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், இந்த கேரக்டர் வீடியோ பார்த்து இந்த கேரக்டரை பார்த்து வாங்க சொல்லும். அது வாங்கிட்டிங்கன்னா 50 ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா 50 டைமண்ட்னு சொல்லுவோம். அதை வச்சு கூட சேர்க்க பார்க்கலாம். ஆனால் நான் எப்பயுமே நேர்மையாக தான் செயல்படுவேன். அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டில் எதாச்சும் புதுசாக பண்ணணும்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் பாய்.